மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் என்ன ஆகும்? சிறிய பாவத்தை செய்கிறான் என்றால் என்ன ஆகும்? ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒரு இடத்திலே தண்ணீர் சொட்டுகளை வடித்தால் அந்த இடம் என்னவாகும்? முழுக்க நனைந்து விடும். அதுபோல் தான் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்யும் போது உள்ளம் அப்படியே இருளாகிவிடும். ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் சொல்லுவார்கள், நீ பாவத்துடைய சிறுமையை பார்க்காதே, சிறிய பாவம் தானே செய்கிறேன் என்று பார்த்து விடாதே, அதை யாருக்கு முன்னால் செய்கிறாய் என்று பாரு. ஒரு முஃமினை பொறுத்தவரை பாவம் செய்யும் போதோ பாவம் செய்து முடித்ததற்கு பிறகோ ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, இது எவ்வளவு பெரிய பாவம், இது என்ன செய்யும் என்றெல்லாம் அவன் நினைக்க மாட்டான். அவன் நினைப்பது இந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்தேன் என்பதை பற்றிதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ். முத்தகின்கள் யார், சொர்க்கவாதிகள் யார், வரம்பு மீறி பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து அவர்கள் மானக்கேடான செயலை கூட ஒரு கால் செய்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த பாவத்தை நினைக்க மாட்டார்கள். ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பார்கள்.